friends, welcome to A to Z சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி காளான் குழம்பு ஒரு 20 நிமிஷத்துல எப்படி குயிக்கா ரெடி பண்றதாங்க இப்ப பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, கடாய் வந்து வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்காக நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். அது கூட இன்னும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது கூட வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 10 கல்ல இருக்கிற பூண்டு பற்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அடுத்தது இது கூட நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இது கூட கிராம்பும் பட்டையும் ஆட் பண்ணுறேன். கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்பும் ஒரு சின்ன சைஸ் பட்டையை உடைச்சி வந்து போட்டிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். கறிவேப்பிலை போட்டுட்டு அதையும் இது கூட நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மிளகு வந்து ஆட் பண்ணுறேங்க. மிளகு வந்து அதிகமாக தேவையில்லை. 10லேருந்து ஒரு 15 மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகோட ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுக்காக இட்லி தோசைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது கறி குழம்பு மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்காக மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மிளகு ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நார்மல் சைஸ் தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் வந்து நான் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா 2 பழம் போட்டீங்க அப்படின்னாவே போதுங்க. இப்போ தக்காளி பழமும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்தது இது கூட பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணுறேங்க. ஒரு 6லேருந்து 8 முந்திரி பற்கள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ முந்திரி போடும் போது டேஸ்ட்டும் கொடுக்கும், கிரேவியும் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும். அதுக்காக முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேங்க. தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் உடைச்சதுல 1/2 மூடி இருக்குங்க இல்லையா, அதில் 1/4 மூடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல இது வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ வந்துட்டு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். அடுத்தது இது கூட கொஞ்சமாக வந்து கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. கறிவேப்பிலையும் போட்டுட்டோம். அடுத்தது இது கூட ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கீறி வச்சிருக்கேன். அடுத்தது பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் இந்த எண்ணெய் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கியிருக்கோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போ கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான். இப்போ காளான் பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த சைஸ் அளவில் கட் பண்ணியிருக்கேன். இந்த காளான் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது, என்ன முறையில் பார்த்து நம்ம காளானை எப்படி வாங்கணுங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு இப்போ இந்த காளான் எல்லாம் க்ளீன் பண்ணி நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வதக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து இது கூட வரமிளகாய் தூள், அடுத்து இது கூட கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. வரமிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுடலாம். சரிங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதை நான் ஆற வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து இது கூட நம்ம வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னொரு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலக்கி விடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ இது எல்லாமே உப்பு காரம் பார்த்துட்டேன், கரெக்டான அளவில் இருக்குதுங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ அந்த தேங்காய் என்னுடைய ஸ்மெல் வந்து போகணும். ஸோ வதக்கிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நேரமும் விட தேவையில்ல. இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய காளான் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இது ஃபைனல் டச்சாக நான் கொத்தமல்லி தலையும் தூவிட்டேன்.
ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதும் இந்த காளான் குழம்பு வந்து நம்ம குயிக்காக ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதுவிதமான ரெசிபிகள் வேணுமா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.